कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया सद्गुरुनाथ महाराज की जय. திருச்சி யோகிராம் சரத்குமார் சத்சங்கத்தில் இன்றைக்கு சத்சங்கம் பற்றி மாதந்தோறும் சந்திக்கிறோம். சத்சங்கம்னு எல்லாரும் சொல்லிக்கிறோம். சத்சங்கங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமாக இருக்கு. அது என்ன சத்சங்கம்? இதுக்கு விளக்கம் ஆதிசங்கர். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் விவேக சூடாமணி. ஆதிசங்கருடைய நிறைய நூல்களில் விசேஷமான நூல் விவேக சூடாமணி. அதில் தான் அந்த வார்த்தை சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலத்துவம், நிச்சலத்வே ஜீவன். கணக்கை காட்டு விட்டு போகும். அவர் என்ன சொல்றாரு? சத்சங்கம் வந்தால் என்ன நடக்கும்? சத்சங்கத்வே நிசங்கத்வம். இதுதான் அந்த ஹேப்பன். நமக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேலே 3 ஆண்டுகளாக வந்து சொல்லுங்க. கொரோனாக்கு பிறகு வந்து தொடர்ந்து சத்சங்கம் நடத்துவாங்க. ஆனால் இந்த சத்சங்கங்கள் என்ன பண்ணுது? நமக்குள் ஒரு உள் மாற்றத்தை கொண்டு வரும். நல்லா செட் ஆகிற ஓரளவுக்கு செட் ஆகணும்னா நமக்குள்ள ஒரு உள் மாற்றம் கண்டிப்பாக அக மாற்றங்களை நமக்குள் கொண்டு. இந்த அக மாற்றங்கள் தான் புற மாற்றங்களை கொண்டு வரும். நமக்கு திருச்சியில் ஆலயம் கொண்டுன்றது தான் நம்முடைய புற தேவை. அந்த ஆலயம் வர்றதுக்கு நமக்கு அகமாற்றம் என்ன? நமக்குள் அந்த தவம் இன்னும் ஆழமாக போகும். நமக்குள் அந்த தவம் ஆழமாக ஆலயம் நம்மளை தேடி வரும். நம்ம கட்டணும்னு நினைப்போம், கட்டி முடிஞ்ச ஆலயமே நமக்கு வரும். அது வேற விஷயம். அப்போ என்ன கேட்டாச்சுன்னா, உள்ளுக்குள் நாம் போக அந்த தேவையை வெளியேருந்து உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டோம்னா, அகமுகமாக அந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சோன்னா புறத்தை அது தானாக புறம் அகத்தை தான் ஃபாலோ பண்ணும். அகத்தால் புறத்தை தீர்மானிக்கும். இதுதான் ஆன்மீகம். உலகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, உலகம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் முயற்சி பண்ணு, ட்ரை பண்ணு, எஃபர்ட் போடு, ஆக்டிவிட்டிஸ் பண்ணு, அப்போ தான் ஜெயிக்கலாங்கிறது உலகத்தில் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம். அதே தப்பு முறை புரிஞ்சு வச்சிருக்கோம். அதுதான் ஆன்மீகம் என்ன சொல்லுவாங்க? அகத்தை சீர் செய்யும். அது அகம் ஆயிடுனா அகம் வந்து புறத்தை தீர்மானிக்கு தான். நமக்கு இன்னைக்கு என்ன இருக்குன்னா, புறம் நம்ம அகத்தை தீர்மானிச்சிருக்கோம். நம்ம இருக்கிற ஏரியா கேட்டால் புற உலகம் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். கிட்டத்தட்ட நம்மளை தீர்மானிக்கிறதே புற உலகம் தான். எதிர்த்து வீட்டை பார்த்தா நம்ம என்ன வாங்கணுங்கிறது, என்ன சேரீ எடுக்கணுங்கிறத அடுத்த வீட்டில் பார்த்தா நம்மளே டிசைட் பண்ணுறோம். நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுங்கிறத அந்த மீடியாக்களும் எதிர்த்து வீடு தான் டிசைட் பண்ணுறோம். இதில் கூட நம்ம சுயமான அப்படிங்கிறது அதை பார்த்து இதை பார்த்தேன். உலகெல்லாம் இதுதான் ரியாலிட்டி. புற விஷயங்கள் நம்மளை பாதிக்கும். ஆனால் சத்சங்கம் என்ன ஒன்று, நிசங்கத்துவம். எது சொல்ல வரேன்னா, நீங்கள் எதில் எப்படி ஜெயிக்கலாம் கேட்டாச்சுன்னா, ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்து அந்த எல்லா சங்கங்களையும் விட்டுறீங்க. சங்கம்னா ஒன்று என்னைக்குன்னா டிபெண்டன்ஸ். சங்கம் சொல்லும்போது தொடர்புகள், கரெக்டான தொடர்புகள். உலகத்தில் பல தொடர்புகள் நமக்கு இருக்குது. அந்த சத்சங்கம் பெரிய நிசங்கத்துவம். நம்ம எல்லாத்தையுமே விட்டுடலாம். விட்டுட்டு அப்படி நிற்கலாம். அந்த ஆத்மாவில் அப்படியே நிற்கலாம். அந்த ஏரியாக்குள்ளே வரணும். கொஞ்சமாக அதாவது இப்போ நம்மளோட புற விஷயங்கள் தீர்மானிக்கும். எனக்கு ஒரு ஃபேன் இல்லைன்னா என்னால் முடியாது. நான் எந்தே வரேன். எனக்கு மத்தியானம் ஒரு ஏசி இல்லாமல் 1 மணி நேரம் ஓய்வெடுக்கலைன்னா எனக்கு வாழ்க்கையே போயிடும். அதனுடைய பாதிப்பு எனக்கு 10 மணி வரை இருக்குது. திருப்பி நான் ஏசியில் எப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு காஃபி குடிக்கணும்னா நான் உடஞ்சே போயிருக்கேன். இதை நான் பார்க்குறேன். எவ்வளவு பலகீனமாக இருக்கணும். ஒரு காஃபி என்ன டிசைட் பண்ணணும், ஒரு ஃபேன் என்னைய பாதிக்கும், ஒரு ஏசி என்னைய பில்ட். அப்போ இதெல்லாம் தான் எனக்கு தீர்மானிக்குதா? இதெல்லாம் நான் இல்லை. இப்போ நான் இப்போ விசிறி சங்கர் எங்கே பிடிக்குன்னா, இந்த நீச் சங்கப்போ வர்றது. இந்த ஃபேன் எனக்கு தேவையில்லை, இந்த காஃபி எனக்கு தேவையில்லை, இந்த ஏசி எனக்கு தேவையில்லை, இந்த கம்ஃபர்ட்ஸ் எதுவும் நான் இல்லை. இதெல்லாம் இல்லாமல் நான் உள்ளுக்குள்ள ஆனந்தமாக இருக்கேன். அந்த இடத்துல நான் இது ஒரு விஷயம். நெகட்டிவ் ஏகாபுரம் ரொம்ப நேரம் நிறைய உட்காந்துருக்க அவருக்குள்ள ஏஜ் ஒரு ஃபேக்டர், உடல் ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் எக்ஸெப்ஷன். நான் எதுக்கு வரேன்னா புரிதலுக்காக.
புற விஷயங்கள் நம்மளை இன்றைக்கு தீர்மானிக்கிற இடத்துல தான் நம்ம எல்லாருமே 99 விழுக்காடும் நம்ம 99% மக்களும் 99% எப்படி இருக்கோம்னா புற விஷயங்கள் தான் நம்மளை தீர்மானிக்கும். நமக்கு இது தேவையான நம்ம எதையுமே பார்க்க மாட்டோம். மோஸ்ட்லி மற்றவங்களை பார்த்து அதை நம்மளை செஞ்சோம். நம்ம அது ஏதாவது நம்ம இன்னும் சொல்லலாம் செல்வம். நம்ம வந்து எப்படி பழகிருப்போம்னா நம்ம குழந்தைகளே எப்படின்னா பெரியவங்க செய்கிறத பார்த்தா காப்பி இப்படிதான் நம்ம குழந்தைகள் இயற்கையிலே நம்ம அப்படிதான் படைச்சிருக்கோம். பெரியவங்க பார்த்து அப்பா அம்மா என்ன செய்யறாங்கன்னா அதை பார்த்து செஞ்சு குழந்தை அப்படின்னு அதனால அதுதான் நம்மகிட்டே வந்துட்டு பெரிய பிள்ளைங்க ஆனாலும் பக்கத்து வீட்டை பார்த்து ஏற்ற வீட்டை பார்த்து அவர் 2 வீலர் வாங்கிட்டா நம்மளும் 2 வீலர் ஆளை வாங்கிட்டா நம்மளும் செய்யும். இப்படிங்கிற மாதிரி காரணம் நம்மகிட்ட இருக்க அந்த குழந்தை தன்மை தான் காரணம். எனவே நம்ம எதையுமே எதிர் சைடை பார்த்து செஞ்சுவோம். இதுதான் இது முதல்ல சத்சங்கம் வர 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 இப்போ பகவத்கீதை நமக்கு ஒரு சத்சங்கம். நம்ம யோகியினுடைய நிறைய விஷயம் நான் உங்களுக்கு சொன்னது சத்சங்கம். சத்சங்கம்னாலே சாது சங்கம். இன்னும் கரெக்டாக கிடையாதுன்னா அந்த காலத்தில் சாதுக்களை இந்த சங்கம் வரும். அடியனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி பகவான் என்னோட நிறைய சாதுக்கள் தொடர்பு. யோகி மட்டுமல்ல, நம்ம யோகியுடைய பியூட்டி என்ன கேட்டால் பல ஞானிகள் தான் அனுபவிக்கும். அதான் யோகி. கோடி சுவாமி எனக்கு ஒரு ஏரியாவை காட்டணும். மாதா அமிர்தானந்தமை எனக்கு இன்னொரு இடத்த காட்டணும். உத்தம் சிங் ஒரு வாழும் ஞானி 7 ஆண்டுகள் என்னோட திருநெல்வேலி என் இல்லத்தின் அருகே வாழ்ந்தவர். இவங்கெல்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இவங்களுடைய சங்கம் எனக்கு கிடைச்சது. 7 ஆண்டுகள் ஒரு ஞானியோடு தொடரும். அப்புறம் கேரளா பக்கத்தில் பூந்துரைன்னு அங்கே ஒரு சாது அப்படியே படுத்திருப்பார். 35 வருஷம் அப்படியே படுத்திருப்பார். அவர் தான் என்னுடைய நண்பர்கள். ஒரு மகா மௌனம் எனக்கு பார்க்காமலே எனக்கு ஞானம் கொடுத்தவர்கள் மௌனி. அவரை பற்றி மகா மௌனம் புத்தகம் நினைக்கிறேன். இப்படி ஒரு பகவானை சந்தித்த ஒரு குறுகிய காலத்திற்குள் 6 ஞானிகளோட அடியனுக்கு ஒரு தொடர்பு. 6 பேர் 6 விதமான அனுபவங்களை அடியனுக்கு. அதுதான் எனக்கு ஒரு பெரிய அதிர்மை இருந்தது. கடைசியாக எனக்கு சாமி கொடுத்தது உத்தம். ஒரு அவதூதரோட ஒரு 7 வருஷம் வாழ்ந்து நீ எத்தனை புத்தகம் வாசாலும் உனக்கு கிடைக்காது. ஒரு அவதூதரோட நீ வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சு. நான் கீதையே உத்தம் சிங்கா பார்த்தேன். அவரை வந்து எந்த புற விஷயங்களும் தீர்மானிக்காது. எப்பவும் ஆனந்தத்தில் இருப்பார். குடிக்க மாட்டார், பல் சுரக்க மாட்டார், சாப்பிட மாட்டார். ஆனால் ஆனந்தமாக இருப்பார். ஆடை அடிக்கிறதுக்கு மாற்ற மாட்டார். தீபாவளிக்கு புது ஆடை எடுத்துக்கிட்டு அப்படி கசிக்க வீசுவார். அதாவது புத்தாடை அடிக்கிறது அது மூடலவே கிடக்கும். ஒரு 6 மாதம் வெயில் மழையில் காய்ச்சல் உத்தம் சிங் பிரச்சனை. ஆனால் அதுங்க 6 மாதம் யாரும் கொள்ள மாட்டாங்க. எங்கள் வீட்டு இதில் இருக்கிற உடம்புலத்திலே சிக்கி திடீர்னு ஒன்று ஃபைன் மார்னிங் கொடுப்பாரு. அதை எடுத்து அவர் எடுத்து கொடுப்பாரு, எடுத்துட்டு கொடுப்பாரு. அப்புறம் 6 மாதத்துக்கு அடுத்த ட்ரெஸ்ஸாக இருக்கும். அவர் எப்போ அதை எடுப்பார், எப்போ அது எவ்வளவு அழுக்காகி அது மழை வெயில் ஆகி அதனுடைய வெண்மை நிறத்தை இழந்து அது மஞ்சள் நிறத்துக்கு வந்தப்போ தான் தலைவர் அதை எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ நான் அதை புத்தாடையாக தரும்போது அதை அணியவே மாட்டேன். அது ஒரு பழைய பன்னாடை ஆனப்போ என்னே எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ என்ன காட்டினார்னா அவர் என்ன காட்டினாரே இந்த நியூ இதெல்லாம் இல்லைடா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ உள்ள ஆனந்தமாக இருக்கும், அந்த அகம் ஆனந்தமாக இருக்கும். அதில் இருந்தோம். அப்படி நான் பார்த்தேன். இவங்கெல்லாம் என்னை காட்டின ஒரு பாடம் என்ன, புற விஷயங்கள் உன்னை தீர்மானிக்க போகும். புற விஷயங்கள் ஒரு பொருட்டே அல்ல. இதெல்லாம் நீ தூர போட்டுட்டு நீ உன் அகத்தின் ஆனந்தத்தில் இரு. 2வது இன்னொரு விஷயம் கேட்டால் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ரகசியம் கோடி சாமி எழுதி எல்லாரும் அடியனுக்கு உணர்த்துனது என்ன கேட்டால் இங்கு எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்போ என்றைக்கு இந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு ஒரு ஆலயம் வரணுங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரு 2 வருஷம் சுற்றணும், பணத்தை திரட்டணும், இடம் பார்க்கணும், எல்லாம் நடக்கும். இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆன பிறகு ஒரு ஃபைன் மார்னிங் அப்படி படத்தை ஊற்றி கையில் விட்டுவார் சுவாமி. அப்போ இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது தீர்மானிக்கப்பட்டது தான் நடக்கும். நம்மளை ஆனால் சுத்த விடுவாங்க, நல்லா சுத்த விடுவாங்க. சுத்த விட்டு எல்லா நோயும் ஒன்றுமே இல்லையா சாமின்னு சொல்லி அப்படி உட்கார்ந்துருக்கும் போது எல்லா நம்பிக்கையும் இழந்து இருக்கும்போது தான் கிடைக்கும். புத்தரை புரிஞ்சிக்க கௌதம புத்தருக்கு எப்போ ஞானம் கிடைக்கும்? புத்தர் 7 வருஷம் எவ்வளவு அழகான ஆள். அவர் சத்திரிய திருமணமானவன், நல்ல அழகான மனைவி, அழகான குழந்தை, அழகான ராஜபோக சுக வாழ்க்கை. எல்லாத்தையும் திரும்பி தூர போட்டு வாட் இஸ் லைஃப் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வீட்டை விட்டு வெளியே இருந்தார். 7 வருஷம் எல்லா விதமான பயிற்சிகள் பண்ணி உடல் அப்படியே வெளியேது. மரணத்தினுடைய விளிம்பு வரை போயிட்டு வர்றார். அந்த அளவுக்கு கடும் சாதனைகள்லாம் பண்ணுறாரு. 7 வருஷம் பண்ணி அவரால் ஞானம் கிடைக்கணும். எல்லாரையும் போய் பார்க்குறாரு. அவர் எல்லாமே பூரியாச்சு. தெரியும் ஒரு பெரிய வீட்டு பேசிட்டு நான் அவரை அந்த திரும்ப சொல்கிறாரு. கடைசியாக காவியை பார்த்தாலே பயமாக இருக்குன்னு யோகி இருக்கிறார். திஸ் பகர் இஸ் அஃப்ரைட் ஆஃப் திஸ் சஃபரன் கிளாத் அப்படின்னு இன்னைக்கு நாங்கள் சந்தித்த பெரியவராக தான் சொன்னார்.
புத்தரே கடைசியில் எரிச்சல் எவனா ஞானம் தரணும் ஐயா வேண்டாம். அந்த அளவுக்கு பல ஞானிகள் ஆசிரமங்கள் சாமிகள் எல்லாம் தேடி போய் எல்லாம் போலி விரித்து கூற வச்சுட்டு புத்தன் தான் தோற்று போய்விட்டேன்னு சொல்லி தான் போதை மரத்தை கொடுப்பார். இன்னும் சொல்றாரு ஓஷோ, அவர் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்தோடு அந்த காட்டு செடிகளில் ஒரு ரெடிமேடு திரும்பி போகக்கூடாது. ஏன்னா தோல்வி, நான் சத்திரியனா இருந்து குடும்பத்தை விட்டு வெளியே பண்ணி எந்த முகத்தோடு வந்தாயின்னு அவன் கேட்டான்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும், அதோட செத்தே போயிருந்துட்டு ஒரு தற்கொலை பண்ணுகிற மனோபாவத்தோடு தான் புத்தன் இருப்பார். உட்கார்ந்துட்டு இந்த 7 ஆண்டுகளாக நம்ம எப்படி வாழ்ந்தோம் அது ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்குறோம். அது முடியும் போது பார்த்தா திடீர்னு கண்டுபிடிச்சு பார்க்குறான் அவனுக்கு ஞானம் பிறகு. அந்த ஞானம் பிறக்கிறதுக்கு முந்தின செகண்ட் கூட அவனுக்கு தெரியாது எனக்கு ஞானம் வரப்போகுது. எல்லா ஞானிகளும் ஞானம் எப்போ வரும் யாருக்கு அதுக்கு முந்தின செகண்ட் கூட நீ ரொம்ப சாதாரண ஆளாக தான் அந்த ஒரு செகண்ட். அப்போ தான் இது ஒரு பௌர்ணமி, அதாவது ஒரு பௌர்ணமி இரவு அந்த பூரண சந்திரன் அப்படி இருக்கிறான், அதை அப்படியே பார்க்குறாரு. அந்த சந்திரன் மாதிரி ஒரு மலர்ந்த ஞானம் 7 ஆண்டுகளுடைய இறுதியில் அந்த 7 பலர் வாழ்க்கையிலே ஒரு 7 பகவான் 7 days ராமநாமம் சொல்லி ஞானத்தை அடைகிறார். புத்தன் 7 ஆண்டுகள் காடு மேடெல்லாம் அலைந்து பலரை சந்தித்து தோல்வி அடைந்து எல்லாம் தோற்று போய்விட்டது, இனி என்ன வாழ்வை முடித்துக் கொள்ளலாங்கிற அந்த எண்டுக்கு போகும்போது அது எக்ஸிஸ்டன்சியலிசம் சொல்லுவாங்க. இருத்தலின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அந்த எக்ஸிஸ்டன்ஸுடைய எண்டில் தான் ஒரு எண்ட் யூ ஷுட் கெட் எக்ஸ்காஸ்டட். டோட்டல் எக்ஸ்காஷன் வரும்போது அந்த ட்ரூத் வில் எமர்ஜ். ட்ரூத் எனக்குமே எமர்ஜ் தான். நீ ட்ரூத்துக்கு அடையலாம் முடியாது, ஞானத்தை நம்ம பிடிக்கலாம் முடியாது. ஞானம் பிறப்பு, அதெல்லாம் ஞானம் என்பது பிறப்பு. இப்போ அடையலாம் முடியாது, அட்டம்லாம் பண்ண முடியாது. அட்டம் பண்ணால் நீங்கள் சொல்லுவீங்க திரும்ப திரும்ப ஞானத்தை தேடி போய் விழுந்து கீழே விழுந்து கடைசியாக என்னால் ஞானத்தை அடைய முடியாதுங்கிற ஏரியா நீங்கள் வரும்போது ஞானம் பிறகு. யூ ஷுட் கெட் எக்ஸ்காஸ்ட் யுவர் செல்ஃப். இந்த எக்ஸ்காஸ்ட் ஆகும்போது அது வரும். நம்ம இடம் தேடி அலைஞ்சி பணம் பார்த்து எல்லாம் வச்சு கோயிலையும் கட்ட முடியாதா அப்படிங்கிறது கோயில் ரெடிமேடாக வந்து மடி வந்து அப்புறம் கோயில் லைஃப் இதான் என்ன சொன்னால் இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் எஸ்காஸ்ட் ஆகும்போது எல்லாமே கிடைக்கும். அதனால் நம்ம வி ஹேவ் டு எஸ்காஸ்ட் அவர் செல்ஃப். நம்மளை டோட்டலாக எஸ்காஸ்ட் பண்ணணும். அதுதான் வாழ்க்கையை அவங்களோட பற்றி இருக்குது. இட் இஸ் ட்ரைங் டு எஸ்காஸ்ட். நீ நினச்சிட்டு இருக்கா அதை பண்ணியிருப்பேன் இதெல்லாம் இது நான் என்னால் எதையும் பண்ண முடியாது சுவாமி அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது எல்லாம் கிடைக்கும். ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும். இதை கரெக்டாக புரிஞ்சால் இதனுடைய கிரேட்னஸ் ஒன்று உங்களுடைய எல்லா விதமான உங்களுடைய ஈகோ தான் உங்களை நடத்திட்டு, ஈகோ தான் நம்மளை இயக்கு. ஈகோ தான் தச்சு இதச்சு அப்படி இப்படின்னு இந்த ஈகோ தான் நம்மளை சதா இயக்கும். இதனுடைய பாதையில் எல்லாம் போய் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி அந்த ஈகோவையும் ஒன்றுமே முடியாது சொல்லி அந்த ஈகோவும் கீழே விழுந்து எல்லாம் பயப்படி. அதாவது சத் சங்கத்துவே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவங்கிற அந்த ஏரியா அதே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி செவனேன்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஞானம். அதான் செவனேன்னு இருக்கு. சும்மா இரு சொல்லறை என்று அம்மா பொருள் வந்து அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் சுரபூர்வதி. திருக்குறள் இன்னொரு இடம் அருணகிரி. எல்லாம் எல்லாம் இழந்த எல்லாம் அற என இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதியே அப்படின்னு சொல்லுவது. அதுதான் அந்த இடம். இந்த டோட்டல் எக்ஸ்காஷன் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், எல்லாமே என்னை விட்டு போயிட்டு. ஈகோ எல்லாம் எவ்ரிதிங் வாஷ்ட் அவே. சாப்பிட்டு எவ்ரிதிங் வாஷ்ட் அவே. 1952 என்ன நடந்தது? இந்த கான்சியஸ்னஸ், இந்த பிச்சைக்காரங்க உங்களை மாதிரி மைண்ட் இல்லை, கான்சியஸ்னஸ் இல்லை, எவ்ரிதிங் வாஷ்ட் அவே. 1952 ஃபாதர் கில்ட் திஸ் பெகர். எவ்ரிதிங் வாஷ்ட் அவே. எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் சுரபூபதிங்கிற அருணகிரியுடைய வேர்டும் பகவான் யோகிநாத் ஆங்கில பதம் 2. அந்த டோட்டல் எக்ஸ்காஷன் அதான் நிச்சங்கத்துவம். அது வரும். இதையும் நீங்கள் நிகழ்த்தி போதில் இதை நீங்கள் நிகழ்த்த முடியாது. ஞானத்தை நீங்கள் அடைய முடியாது. ஞானம் உங்களுக்கு பிறகு அதுவரை நீங்கள் காத்திருத்தல் என்பது தான் தவம். காத்திருத்தல் என்பது தான் தவம்னா பெருசு இல்லை. காத்திருத்தல், பேஷண்ட், நம்பிக்கையோடு. இட் வில் ஹேப்பன். லைஃப்பில் எல்லாமே எதுவும் நடக்கும். யோகி ஒரு வார்த்தை சொன்னால, நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்த டிக்ஷனரி ஆஃப் மை ஃபாதர், என்னுடைய தந்தையினுடைய அகராதியில் முடியாது என்கின்ற பதமே இல்லை. இது எது போனால் போட்டு பார்த்து இம்பாசிபிள் ஒரு வேர்டு உலகத்தில் கிடையாது. உங்கள் டிக்ஷனரி இருக்கு, யோகி டிக்ஷனரியில் கிடையாது.
நம்ம டிக்ஷனரி இம்பாசிபிள் நிறைய இருக்கும், பட் யோகி டிக்ஷனரியில் சொல்றாரு இம்பாசிபிள்ங்கிற வேர்டே கிடையாது. அவர் வி கேன் டூ எனி திங் எனி டைம் எனி திங். அதான் மிராக்கிள்ஸ். அதான் நம்ம எப்படி சொல்கிறோம், மிராக்கிள்ஸ் சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய ஹியூமன் லாஜிக்கு கூட அது மாட்ட மாட்டோம். அதனால நம்ம மிராக்கிள்ஸ். அதனால சங்கல்ப மாத்திரை அவங்க சொன்னாங்கன்னா நடக்கும். ததாஸ்து. அவங்க எதை சொல்றாங்களோ அதை அந்த இயற்கை ஆசீர்வதித்து ததாஸ்து அது நடக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல மீண்டும் நினைவுபடுத்துறேன். நான் கோலாலம்பூர்ல கிருஷ்ணமூர்த்தி குருக்கள்ன்றவர் தான் யோகி காலை வச்சிருக்காரு. இஸ் நோ மோர் நவ். அவரை சந்திக்க போனேன். அப்போ அவர் சொல்லி ஆல்ரெடி உங்களை சொல்லியிருக்காரு. அப்போ இங்கே சொன்னால் தெரியாது. அப்போ அவர்கிட்ட பெருமை அவர் சொன்னார், சங்கர் பாய் இங்கே எப்படி நட்ட யோகி அன்பளிக்க வருவாங்க, இந்த ஜெயந்தி நடத்துவேன். நிறைய ஒரு 100 பேர் வருவாங்க ஜெயந்தி நடத்துவேன். யூசி சைனீஸ் வருவாங்க, மலாய்க்காரங்க வருவாங்க. மலாய்க்காரங்கன்னா இஸ்லாம் சொல்லுவாங்க. சைனீஸ் அவங்க சீனங்க அவங்களும் யோகி எப்படின்னு கேட்டேன். ஒரு 2 பேரை சொல்லுறதுக்கு அவர் எனக்கு சொன்னார். 2 பேர் இவர் வந்து ப்ரொஃபஷனலி ஜோதிடம். இவர் ஜோதிட ஆஃபீஸ்லேருந்து யோகி அவர் வீட்டுடைய ஃப்ரெண்டில் இங்கே யோகி ஆலயமாக வச்சுருப்பார். இங்கே அவருடைய ஜோதிட ஆஃபீஸ் என்கிட்ட 2 கிளைண்ட்ஸ் என்கிட்ட வந்தாங்க. ஒருத்தர் வந்து மலாய்க்காரர். அந்த அம்மாக்களை 2 பேருமே 40 கிடந்தாங்க, 40-45 வயசுல இருந்தாங்க. 2 பேருக்கு என்ன பிரச்சனைனா குழந்தை இஷ்யூ குழந்தை. அப்போ அவங்க ஜாதகத்தை கொண்டாங்க. நான் எல்லாமே பார்க்க வச்சாங்க. சைனீஸ் ஜாதகங்களை இவர் கோலாகங்கள் இருக்கிறதுனால இந்த 3 ஜாதகங்களையும் பார்க்கக்கூடிய ஆற்றலை வளர்த்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் 3 பார்த்ததில் அவங்களுக்கு அந்த ஜாதகப்படி உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைம்மா, 5ஆம் இடம் அவுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னா அவங்க அந்த அழுறாங்க. அப்போ தீர்வே கிடையாது, பரிகாரம்லாம் இல்லை உங்கள் அமைப்பினால. ஒரு பரிகாரம் இருக்கு. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா அதில் ஒரு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் என்னுடைய குரு. ஆனால் குரு பார்த்தால் அவரை போய் கேளுங்க, அவரை நினைச்சா கொடுப்பாரு. அவர் 2 பேரும் அந்த சைனீஸ் பொண்ணும் அந்த இஸ்லாம் பொண்ணும் யோகிட்ட வந்து நடத்துறாங்க. இவர் எப்படி கும்பிடணும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று பண்ணணும், யோகிராம் சுமார் யோகிராம் ஜெயகுரு 2 பேரும் ஒரு 6 மாத காலம் விடாகுரு அவர் சொல்லி விட்டேன். அப்போ நான் அவங்க கேர் வருவாங்க, அவங்க தோணும்போது வருவாங்க. இங்கே வந்து இதை பண்ணாமல் சொல்லிட்டு ஐயா நாங்கள் போயிட்டு வரணும். 6 மந்த்ஸில் பார்த்தா மொதல் அம்மா கன்சீவ் ஆகும். அவங்க வயது சொன்ன 42 45. 2 பேருக்கும் ஆம்பளை. 2 பேரும் அடுத்தடுத்து கன்சீவ் ஆனாங்க. 2 பேரும் தங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு ஒருத்தி யோகி ராம்னே கொடுத்தாங்க, ராம் சூரத்குமார்னே பேர் விட்டாங்க. ஒரு அம்மா ராம்னு வர்ற மாதிரி ஒரு பேரை விட்டாங்க. இஸ்லாம்னால இந்த ராம் உள்ள வர மாதிரி வேற ஒரு பேரை அவங்க டிசைன் பண்ணி விட்டாங்க. இந்த 2 பேரும் இன்றைக்கி யோகனுடைய தீவிர பக்தர். அப்போ பொதுவாக நம்ம மேலே 41-45 வயசு ஆகிட்டு இனிலாம் குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி அடாப்ட் பண்ணிடுவான்னு இந்த மாதிரி இருப்போம். ஆனால் பகவான் யோகிராம் சூரத்குமார் நாமத்தை சொன்னதுனால அந்த ஏஜ் ஆஃப் 45 குழந்தை பிறகு. இது எங்கே கோலாலம்பூரில். அவங்க யோகியை பார்த்தது கிடையாது. அவங்க இந்த பிலீஃபே அவங்கள்ட்ட கிடையாது. இந்த ஜோதிடர் சொன்ன ஒரு வாக்கு, இந்த நாமத்தை சொல்லுங்க. சுவாமி சந்தன் இருந்து வருதா, நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் த டிக்ஷனரி ஆஃப் மை ஃபாதர். நீங்கள் உங்கள் மெடிக்கலி ஒன்றும் பாலகமரையாவோட விஷயம் தானே. நம்ம கமலாமா வந்து இப்படி படைக்க மாட்டாங்க, கோமால போயிடுவாங்க. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது கமலா உடம்புல கத்தியே வைக்கக்கூடாது. ஷி வில் வாக், கமலா வில் வாக் அண்ட் கமலா வில் ரன் சொன்னார். நம் காலத்தில் நடந்த ஆச்சு. பாலகுமார் வாழ்க்கை நடந்தது. இன்றைக்கு கமலாமா 83 வயதையும் அருமையாக வளர்ந்து அது சௌக்கியம். கோமால போயிடுவாங்கன்னு சொன்னேன். மெடிக்கல் மிராக்கிள் அது எல்லாமே தூரம் போயிட்டு இது நடக்குது. இதே மாதிரி தான் நம்முடைய சின்னப்பன் சாருடைய மனைவிக்கு இது 3 இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற டியூ இருக்கும்போது அவங்க யோகியை சந்திக்க வர அவங்க கொண்டு வந்த பூவை 3 இடத்துல பகவான் பிளேடு வச்சு கட் பண்ணி ஒரு நாங்கள் சாமி படத்தை கூட ஒரு நாங்கள் கூட நம்ம தலைவர் வச்சு போயிட்டு வாமான்னு சொல்கிறாரு. ஆப்ரேஷனே இல்லாமல் அந்த அம்மா சக்ஸஸ் ஆகிடுறாங்க. உடல்ல 3 இடத்துல ஆப்ரேஷன் பண்ணாதான் அவங்களுக்கு ஆரோக்கியம் வரும்னு டாக்டர் சொல்லுங்க. அவங்க வாங்கிட்டு வந்த பூவில் இருந்த சிக்கலை 3 இடத்துல கட் பண்ணி அதை 3 துண்டாக்கி போட்டு தலையில் வச்சு போவாமான்னு யோகி சொல்லுங்க. அந்த ஆப்ரேஷனே இல்லாமல் அந்த நோய் சரியாயிடுச்சு. எனக்கும் ஒரு ஆசை தான். செல்லம்மா 2 கண்ணுக்கும் கேட்ராக்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எனக்கும் கேட்ராக்ட் பண்ணணும். வயசாகிடுச்சு. நான் போய் பார்த்தேன், உனக்கு கண்ணே நல்லா இருக்கு. 8 வருஷமா எனக்கு ஒரு ஆசை, கண்ணாடியாவது மாற்றணும்னு பார்க்குறேன். 8 வருஷமா என் கண் பார்வை அப்படியே இருக்குது. கண்ணாடியே மாற்ற விட அந்த கண்ணாடியே போடுது. 8 வருஷமா ஒரு கண்ணாடி வச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு நீ என்ன பிடிக்கலுக்கு கேட்டால் கூட தர மாட்டேங்கிறேன். எதுக்கு சொன்னா ஒரு டைப்பான உலகம் சொல்கிறேன். இவங்க உலகம் வேற. சத் சங்கத்து நிஸ் சங்கத்துவம் வேற ஒன்றும் உங்களை தீர்மானிக்க. உங்களை நான் தீர்மானிக்க, உங்களுடைய அகம் மண்ணை தீர்மானிக்க, புறம் மண்ணை தீர்மானிக்க முடியாது. நீ உங்களோட அகத்தின் ஆனந்தத்தில் அப்படி ஆனந்தமாக இருந்தீங்கன்னா எவ்ரி திங் வில் டேக் நேச்சர் வில் ப்ரொடெக்ட். ஒரு உங்களோட மறந்தீங்க, இயற்கை உங்களை காப்பாற்று. நம்பிக்கையே இல்லை. உங்களை நீங்கள் தான் காப்பாற்றுவீங்க. உங்களுக்கு தோட்ட வச்சுட்டு அலையிறீங்க. பாவி ஒன்னே உலகம் காப்பாற்றும்.
அதாவது படைச்சவன் தண்ணி ஊற்றுவான், நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, படைச்சவன் தண்ணி ஊற்றுவான். இது ஒரு பெரிய ஒரு தத்துவம். இயற்கை உங்களை காக்கும். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் கிரியேட் பண்ணப்பட்டது, ஆல் கிரியேஷன் வில் பி ப்ரொடெக்டட் பை த நேச்சர். அதான் இயற்கை கிரியேட் பண்ணி உங்களை கிரியேட் பண்ண இயற்கைக்கு ஒரு ரோல் இருக்குது சார். உங்களை காப்பாற்றுற ரோல் இருக்குது. இயற்கை உங்களை காப்பாற்றியே தீரும். நீங்கள் இல்லை இல்லை அதான் முடியாது, என்னை நான் தான் காப்பாற்றணும், நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அது நம்ம என்ன பண்ண முடியும்? இயற்கை உங்களை பாதுகாக்கும். இயற்கை உங்களை வந்து எல்லாம் கொடுக்கும். என்னோட அவ்வளோத்தையும் இயற்கையை தரும். இது ஒரு நியதி சார். இது இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஆனந்தமாக சந்தோஷம் 2 கையை தூக்கி யோகிராஜ் பாராம அப்படி அலையணும். இது ஒன்று தான் இருக்குது. ஒன்று தான் நம்ம செய்யணும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாமே என் தலையில் தான் இருக்குது. உலகத்தையே நீங்கள் தலையில் தாங்கிட்டு உங்கள் வெயிட்டை கூட்டிட்டு உங்களை டென்ஷன் ஆக்கிட்டு நீங்கள் போகலாம். சும்மா இருக்க உலகம் அழகாக நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஒரு சாட்சியாக உட்காந்து பார்க்கணும். இந்த உலகம் நல்லா இருக்கும். உடம்புல நீங்கள் ஒன்றுமே பண்ண விட்டு பார்க்க ஒரு வாரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். வீட்டு சமையல்லாம் பண்ணுங்க, சமையல்லாம் பண்ணுங்க, இந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸுகளை பண்ணுங்க. இதையெல்லாம் நான் பண்ணுறேன், இதெல்லாம் நான் தான் செய்கிறேன் அந்த பாவனையை மட்டும் தூக்கி வச்சுட்டு அதான் கீதை. வேலைகள் நடக்கும். இந்த வேலையை நான் செய்கிறேன், நான் தான் குழம்பு நல்லா வைப்பேன், நான் தான் காஃபி நல்லா வைப்பேன். ரொட்டி வைங்க, யார் குழம்பு வச்சாலும் நல்லா வரும், யார் காஃபி போட்டாலும் நல்லா வரும். அந்த நானை தூரத்துக்கு நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க. அந்த வேலையை நீங்கள் லவ் பண்ணி அந்த வேலையை கொண்டாடி அந்த வேலையை நீங்கள் ஒரு ஆனந்தமாக செய்யுங்க. அந்த வேலை அந்த பாவனை தான் முக்கியம். நம்முடைய பாவனை இருப்பாங்க. அந்த பாவனை வந்து அது அழகாகும். இப்போ சத்சங்கத்துவே நிசங்கம். இந்த சத்சங்கம் அப்படியே வர வர சாதுக்களுடைய தொடர்புகளாக வர வர என்ன கிடைக்குது? நம்மளோட புற விஷயங்கள் எதுவும் நம்மளை தீர்மானிக்கும். நம்ம ஏற்கனவே ஆனந்தத்தில் தான் இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பர்ஃபெக்டாக தான் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நோ குட் நோ பேட், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். யோகியுடைய நோ குட் நோ பேட். நம்ம தான் வேதமாக பார்க்க குட் பேட், நல்லவன் கெட்டவன், இப்போ வேண்டியவன் வேண்டாம். அதெல்லாம் நம்முடைய ஒரு டிவைடிங் பாலிசி, நம்ம ஓன் டிவைடிங் பாலிசி. அப்படிலாம் வந்து நோ குட் நோ பேட், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஒரு வில்லன் தேவைன்னா வந்துட்டு போகிறேன், ஐயோ அவன் ரோலை பண்ணாமல் போகிறேன். அது ஏன் நீ வில்லனாக பார்க்குறேன்? அவருக்கு அந்த ரோல், இந்த ரோல் லைஃப்பில் சில வில்லன்ஸ் நமக்கு வருவாங்க சில காலத்தில். ஆனால் வந்து கூட சபாஷ் கைத்துட்டு சார் வாடா தம்பிகளோட கை கொடுத்துட்டு நீ என்னை பற்றி என்னோட ஒன்றான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதை விட இப்போ அம்மா அவங்க சொன்னாங்க, கண்ணா பின்னான யோகியை பற்றி எழுதி ஒரு ஆர்டிக்கல் சொன்னாங்க. அதான் அம்மாட்ட கொடுத்து படிக்க சொன்னார் சார். படிச்சு அந்த பக்கத்து வாங்கி இந்த பக்கத்தான தடையை கொடுத்து மை ஃபாதர் பிளஸஸ் நீ கொடுத்தார். சுதாமாவில் வந்து யோகி இருந்தது கொச்சையாக எழுதிய ஒரு ஆர்டிக்கலை ஒருத்தர் தூக்கிட்டு வந்து சுவாமிகிட்ட வந்து நிற்கிறாரு. பகவானை பற்றி எழுதியிருக்காங்க. இந்த பகவான்கிட்ட காட்டுறது சொல்லி அவனுக்கு சுட்டு எரிக்கிறதுங்கிற வேகத்தில் வந்து கொடுக்க அதை அம்மா வாங்கி கொடுக்குற பகவான். அது என்ன இதை அதை வாசிப்போம் சொல்லி அதை வாசிக்க சொல்லி அது ஒரு தடவை அதை ஒரு 10 தடவை வாசிக்க சொல்லி சாயங்காலம் ஒரு தடவை வாசிக்க ஒரு 10 தடவை வாசிக்க சொல்லி திருப்பி அந்த புக்கை வாங்கி எல்லா பேஜஸையும் தடவி கொடுத்து மை ஃபாதர் பிளஸஸ் இந்த ஆர்டிக்கிள் எழுதுனால என் அப்பா ஆசீர்வதிக்கிறார். இந்த ஏரியாவுக்கு நினைச்சுப்பார். முடியுமா நம்ம வாழ்க்கை தின்ன வரும் புலியையும் மன்னிக்கும் உள்ளம் கேட்டு இதை கொள்றதுக்கு ஒரு புலி வருது. அப்பவும் இந்த சுவாமி உணர்வு சொல்வார். ஆந்திராவில் ஒரு பிச்சை எடுத்து வருவார். ரொம்ப பசியாக ஒரு வீட்டில் போய் உணவு கேட்பார். அவங்க பெரிய ஜமீன்தார் ஒரு நாயை வச்சுட்டு இருப்பான். சாப்பிட்ட உடனே இது வந்து கதவை திறந்து இந்த நாயை போனால் இந்த பிச்சைக்காரன் தொடையை அந்த நாய் கவியது. இந்த பிச்சைக்காரன் அந்த நாய்க்கு ஒரு நேரம் உணவானே பகவானுக்கு நன்றி. சாப்பாடு இல்லாமல் பிச்சை எடுத்து சாமி ஆந்திராவில் வரும்பொழுது ஒரு இடத்தில் அன்னம் கேட்கும்போது அதோட நாயை அவிழ்த்து விட அந்த நாய் வந்து இவருடைய தொடையை கவிழ்த்து இவர் எங்கே சந்தோஷப்படுறாரு. அந்த நாய்க்கு ஒரு நேர உணவாக இந்த பிச்சைக்காரன் உணவு பயன்பட்டது. பகவானுக்கு நன்றி இதுதான் யோகிராம் சொல்றோம். இந்த மனசு மட்டும் வரணும். இந்த இடத்துல இது சத்சங்கம் உங்களுக்கு ஒரு விஷயம். சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம். அடுத்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிறது. நிசங்கத்துவம்னா புற விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு தீர்மானிக்காத இடத்துல நீங்கள் நடந்து அது நிசங்கத்துவம் ஆயிரும். அதெல்லாம் உங்களை தீர்மானிக்காத, அதுக்கு உங்களுக்கு சங்கம் எல்லாம் விட்டு. அடுத்தது நிர்மோகத்துவம். மோகம்னா நம்ம காமம் நினைக்கிற அப்படி இல்லை. மோகங்கிறது தான் ஆசை. மோகத்தை தமிழுக்கு பேர் ஆசை. நிர்மோகத்துவம் நமக்கு பல ஆசை இருக்கு. அதை நம்ம ஈகோக்கு வந்து ஆசை, ஈகோ ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அது இது அது சின்ன ஒரு செயலாக இருக்கலாம், ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், ஒரு சுவையான உணவாக இருக்கலாம், இந்த வந்து லேட்டஸ்ட் சினிமாவை பார்க்கணுங்கிற ஒரு டெம்ட் இருக்கலாம். தப்பே இல்லை, இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்ல நிர்மோக, இது எதுவுமே இல்லாத ஒரு ஏரியா.
இந்த நிச்சயங்கள் எங்கே போய் சேரணும்னா நிர்மோகத்துவம். அதாவது புற விஷயங்கள் நம்மளை தீர்மானிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் புற விஷயங்கள்லேருந்து வருகிற சந்தோஷம் நம்மளை புற விஷயமே நமக்கு நம்மளை தீர்மானிக்கிறது கடந்ததுக்கு அப்புறம் அது எப்படி தான் ஆயிருக்கும்? நிர்மோகத்துவம். அதுக்காக அவன் வந்து ஞானி நான் சாப்பிட மாட்டான் அப்படிலாம் இல்லை. நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் சாப்பாடு உங்களை தீர்மானிச்சிடும். நீங்கள் ஸ்வீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் நிறைய சாப்பிடலாம், ஆனால் ஸ்வீட் எனக்கு தீர்மானிச்சிடும். அந்த கணக்கில் அந்த ஸ்வீட்டை அந்தந்த கணக்கில் அதை அங்கேயே விட்டுருக்கோம். கணக்கான வாழ்க்கை அந்த இடத்துல அதை விட்டுட்டு போகணும். அந்த கணக்கில் அந்த கணக்கோட அது பிடிக்காது. அதை என் தலையில் மூளையில் சொல்லக்கூடாது, மண்டையில் சொல்லக்கூடாது. அந்தந்த கணக்கை அங்கேயே விட்டுட்டு போயிடும். அந்த இடத்துல தான் நிர்மோகத்துவம். நிர்மோகத்துவம் ஒரு அட்டாச்மெண்ட். எனக்கு இது வேணும், அல்வா வேணும், திருநெல்வேலி அல்வா வேணும், அது லட்சுமி விலாஸ் கடையோட அல்வா வேணும், இருட்டுக்கடை அல்வா வேணும், அது செலெக்ஷன்லாம் இருக்கு. பட்டு வேணும், ஆரோக்கிய பட்டு வேணும், காஞ்சிபுரம் சில்க்கு தான் வேணும். சில்க்கு நிறைய இருந்தது, காஞ்சிபுரம் சில்க் வேணும், அது ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இப்போ பிராண்டுக்குள்ளே போகிறோம். அப்போ அந்த நிர்மோகத்துவம் எங்கே போய் சேரணும்? மோகம் வரும். இந்த மோகம் எங்கே போய் சேரணும்? ஒரு பர்டிகுலர் இதோட ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கும். அப்போ அது பழையபடி உங்களுக்கு தெளிக்கணும். இப்போ அது இருந்தால் தான் உங்களுக்கு சந்தோஷம், அது இல்லைன்னா சந்தோஷம். அப்போ அந்த நிர்மோகமும் ஆயிட்டுனா நிச்சலம். அந்த நிச்சலத்துவத்துக்கு தான் சத்துவம். நிச்சலத்துவம்னா என்ன? சலனமற்ற. இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம மைண்ட் வந்து வேவரிங்காகவே இருக்கும். நம்ம மைண்டு ரெஸ்ட்லெஸ் ஆகணும். நம்ம எல்லா ப்ராப்ளத்தையும் இன்னொரு ஆங்கிள் இருக்கிறோம். எல்லா ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா நம்ம மனம் அமைதி அடையணும். அதனால நம்ம எல்லா மந்திரங்களும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம வாழ்க்கையோட சிக்கல் எல்லாத்தையும் இன்னொரு ஆங்கிள் சொல்லிடலாம். நம்ம மனம் எதுலையுமே திருப்தி அடைய மாட்டேங்குது, மனசு எதுலையுமே அடங்க மாட்டேங்குது, அது திமிரிக்கிட்டே இருக்குது. ஒன்று கிடைச்சிட்டா அடுத்தது போயிடுது. முதல் இதுக்குன்னு ஏங்கும், இதுக்கு கிடைச்ச உடனே அப்புறம் இது சாதாரணமாக அப்புறம் அடுத்ததுக்கு தாக்கிட்டு குறைஞ்சி. அதான் இந்த குறைஞ்ச மாதிரி அடுத்தது தாக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த நிர்மோகத்துவே நிச்சலத்துவம் நம்ம எந்த ஏரியாவுக்கு போகணும்னு கேட்டதுன்னா இது எல்லாமே இல்லாத ஒரு இயக்கமற்ற இடம். வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்த சிந்தை தெளிவு. வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே எந்த சிந்தை தெரியும். அந்த இடம்தான் நிர்மோகத்துவம் நிச்சலத்துவங்கிற ஏரியா. அதே எதுவுமே இருக்காது, எதுவுமே வேண்டாம், எந்த சலனமும் இருக்காது. அந்த நிச்சலனமான இடத்துல நம்ம அதை ரெஸ்ட் ஆகிட்டோம்னா, லேண்ட் ஆகிட்டோம்னா அதுதான் ஜீவன். உடம்புல இருக்கும் ஆனால் உடம்பு இருக்கும் ஆனால் அன்பு இருக்க மாட்டோம். உடம்பு யோகி அதாவது அந்த பிச்சைக்காரன் 1952 ஃபாதர் killed this beggar. பகவான் அந்த உடம்புல இருந்தார். 2001 February வரை இருந்தார் அந்த உடம்பு. ஆனால் என்ன சொன்னார்? ஆனால் இல்லை, ஏன்னா ஃபாதர் killed this beggar. பிச்சைக்காரங்க இல்லை, இவனுக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லை, இவனுக்கு உங்களை மாதிரி நினைக்கவோ எடுக்கவோ இவன்ட்டு எதுவுமே இல்லை. எவ்ரிதிங் வாஷ்ட் அவே. அப்போ நீங்கள் டிப்பிக்கலாக ஆதிசங்கரர் சொன்ன இந்த ஸ்லோகத்தினுடைய டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் பகவான் யோகிராம். இதெல்லாம் சாப்பிட்டு அது நிர்மோகத்துவம், அது நிச்சலத்துவம், அது ஜீவன். இதைத்தான் நம்ம நீங்கள் உடனே அது போக வேண்டாம், இதை ரசிக்க போகிறோம். என்ன சொல்கிறேன், இது நம்ம ரீச் ஆக முடியாது, ரொம்ப தூரம், ரொம்ப டைம் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், குறைந்தபட்சம் இது ரசிக்கப்படும். இது அப்படி உள்வாங்க பாருங்க. இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்களா? நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களும் ஆசைப்படுறீங்க, இருட்டுக்கிற அல்வாக்கெல்லாம் ஆசைப்படுறீங்க, எதுவும் கொஞ்சம் ஆசைப்படுங்க, ஜீவனுக்கும் கொஞ்சம் ஆசைப்படுங்க, கொஞ்சம் நிர்மோகத்துவமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, கொஞ்சம் நிச்சலத்துவமாக இருந்தால் நல்லா இருக்குமே, அதுக்கு கொஞ்சம் ஆசைங்க. தயவுசெய்து ஆசைப்படுங்க. நான் சொல்கிறேன், அவங்க ஈஸ்வரோட ஆசையை மீட் பண்ணாங்க. நான் கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறீங்க ஆட்கள், கொஞ்சம் ஆசைப்படுங்க. ஜீவன் முக்தனாக கொஞ்சம் ஆசைப்படுங்க. நான் கொஞ்சம் நிச்சலத்துவமாக இருக்கட்டுமே, கொஞ்சம் நேரமாவது நிர்முகத்துவமாக இருக்கிறேன், கொஞ்ச நேரமாவது அதை ஜீவன் முக்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆரோக்கியம். அதில் ஒரு நாட்டம், அதன் மீது ஒரு ஈர்ப்பு வரும். அப்போ அதை நோக்கிய ஒரு நகர்வு உங்களுக்கு இப்போதைங்களா? அதுதான் வேணும். இதை அடைந்திருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், அது துர்லபம், அது ரொம்ப இட் டேக்ஸ் டைம், அதுக்கான காலம் இருக்குது நிறைய. ஆனால் இப்போ என்ன சொல்ல, குறைந்தபட்சம் இதெல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன மாதிரி ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் சைடு தியரிட்டிக்கல் நாலேஜாவது நம்மகிட்ட எக்யூப் பண்ணிக்கணும்னா நிச்சயமாக நம்ம வெற்றி அடைக்கணும். நீங்கள் இதை நோக்கி நகரும் பொழுது ஹோல் காஸ்மோஸ் உங்களுக்காக நிச்சயமாக நீங்கள் அந்த ஏரியாக்குள்ளே நகரும் பொழுது இந்த காஸ்மோஸ் வில் டேக் கேர் ஆஃப். இந்த பிரபஞ்சம் உங்களை எடுக்க வைக்கிற எல்லா நன்முயற்சிகளும் வெற்றி அடையும். பட் அதன் காலம் நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ஆனால் வெற்றி அடையும்.
அந்த எண்டை என்னால் சொல்ல முடியும். இப்போ சொன்னால கர்மத்து பலன் வைக்காது, பலனை என்னிடம் விட்டு விடு. அதான் விஷயம். அதனால சங்கல்பம் நம்ம உயர்ந்த விஷயங்களுக்கு பகவான்கிட்ட பிரார்த்தனை வச்சா அது நடக்கும். எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இதுக்கெல்லாம் ஜோஷியம் சொல்ல முடியாது, இதுக்கெல்லாம் அருள்வாக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எண்ட தெளிவாக சொல்ல முடியும். இது நடக்குங்கிற எண்ணம் மட்டும் சொல்ல முடியும். அதில் வந்து காரணம் சங்கல்பம். நம்ம வந்து ஒரு தூய உள்ளத்தோடு பகவான் கேட்டோம்னா அது நடக்கும். இதுதான் யோகிட்ட படிச்சோம். எதுவும் அவர்கிட்ட நத்திங் இஸ் இம்பாசிபிள். இந்த டிக்ஷனரி ஆஃப் மை ஃபாதர் நடக்கும், அதோட சந்தேகமே இல்லை. கிடைக்கும். உலகம் என்ன சொல்றது, இது நடக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு பகவான் வாரத்தில் வச்சு நம்ம சொல்லிட்டோம்னா அது நடக்கும், அது கிடைக்கும். ஆனால் எப்படி என்ன அந்த யோசனை நம்மகிட்ட கிடையாது, அந்த அருள் வாக்கெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. ஆனால் எண்ட நம்மளால தீர்மானிக்கணும். அந்த இடத்துக்கு நம்ம நகரணும். அதுக்கு சத் சங்கம், அதுலேருந்து ஒரு நிசங்கம், அதுலேருந்து ஒரு நிர்மோகத்துவம், அதுலேருந்து ஒரு நிச்சயம், அதுலேருந்து யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய